friends, welcome back to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து full body whitening கான ஒரு facial oil தான் ரெடி பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல இருக்கிற ரெண்டு இன்கிரிடியன்ட் வச்சு ரெடி பண்ண போறோம். கண்டிப்பா இது வந்து எல்லா வீட்லயுமே இது நம்ம யூஸ் பண்ற ஒண்ணுதான். இத வச்சு நம்ம ஸ்கினை எப்படி வந்து நம்ம க்ளோ படுத்தலாம், பிரைட் பண்ணலாம், ஃபேஸ் உங்க ஹோல் பாடியுமே நல்ல ஒரு ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எல்லாருக்குமே இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் இது எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து பாடிக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேரில் இருக்கிற அந்த வெள்ளை முடியும் நல்லாமே கருமையாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை அப்ளை பண்ண நமக்கு வந்து அந்த ஒயிட் ஹேர் வராமே ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து நம்மளோட ஏஜிங்கை வந்து நல்லாவே வந்து ப்ரிவென்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த ஆயிலில் இருக்குது. வாங்க இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அந்த ஃபேஷியல் ஆயில் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீன் பவுலில் வந்து நான் இந்த 2 ரூபா சேசே பேக்கெட்டு காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். இந்த சேசே பேக்கெட்னால் 1 போதும். இது ஃபுல்லாகவே நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து காஃபி ஆயில் தான் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஸ்கின்க்கும் சரி நம்ம ஹேருக்கும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். நல்ல ஒரு பியூரான செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, அந்தளவுக்கு எஃபெக்ட் கிடைக்காது. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின்னை மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்கும் இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 2-in-1 பர்பஸாக நம்ம இந்த ஆயிலை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1 டே ஃபுல்லாகவே விட்டுறணும். 1 டே அந்த ஆயிலுக்குள்ளே வந்து அது அப்படியே வந்து அப்சர்வ் ஆகணும். ஸோ இதை நான் 1 டே ஃபுல்லாகவே அப்படியே விட போகிறேன். நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மேக்ஸிமம் நைட் டைம் செஞ்சுட்டு மார்னிங் அனுப்பிச்சு அடுத்த ப்ராசஸ் நம்ம செய்யலாம். நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு பாருங்கள், அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்களால ஃபுல்லாக இப்படி வைக்க முடியலன்னா நீங்கள் ஒரு 5 hours வரைக்காவது நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் செய்கிற ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அந்த காஃபியோட பவுடரோட அந்த குட்டி குட்டி லம்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி லம்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியாக எடுத்துட்டோம் ஃபில்ட்ரு பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் டைம் ஃபில்ட்ரு பண்ணுறேன். இன்னுமே வந்து அந்த பவுடர் ஃபார்ம் வந்து இருந்துச்சு. ஸோ நான் அதனால் வந்து 2 டைம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைப் ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஆயில். இது நீங்கள் அப்ளை பண்ண உங்களோட பிளாக் மார்க்ஸு, நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் கூட இது டெய்லி நைட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எஞ்சி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டபுள் டைம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆட் பண்ணிக்கிற கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட எல்லாத்துட்டையும் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கோகோனட் ஆயில் தான். அதனால் நான் இன்றைக்கி கோகோனட் ஆயிலில் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ இது ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம காஃபி ஃபேஷியல் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். கிளாஸ் கண்டெய்னர் இருந்தால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் தான் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நான் இது கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து 1 month வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு செஞ்சாலே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 daysக்கு மேலேயே வரும். ஃபுல் பாடிக்கு பண்ணும் போதுமே நமக்கு 10 days கிட்ட வரும். இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து
நீங்கள் குளிக்க போகிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹோல் பாடி ஃபேஸ் எல்லா பக்கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes கிட்ட போதும் வச்சுட்டு நீங்கள் போய் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 hour வரைக்குமே நீங்கள் விட்டுறலாம். இது உங்கள் ஹேருக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே குளிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து இது நான் ஹோல் பாடிக்கெலாம் அப்ளை பண்ணல, ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறவங்க தான் இருந்தால், ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் 10 minutes மட்டும் உங்கள் ஃபேஸில் வைங்க. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ஒரு 1/2 hour 1 hour கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆயிலி ஸ்கின் வந்து நீங்கள் வந்து 1/2 hourலாம் வைக்கக்கூடாது. ஒரு 10 to 15 minutes வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்பயும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஹோல் பாடிக்கு நீங்கள் வீக்லி 2 பண்ணலாம். ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை ஆக்னி வந்து போன மார்க் அதிகமாக இருக்கும்போது இது நீங்கள் தினமும் அப்ளை பண்ணும்போது அது நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி டார்க் சர்க்கிள் நீங்கள் இது தினமும் நைட் உங்கள் கண்ணுக்கு சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணலாம். இது எல்லா 2 டைப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நைட் டைம். இது பண்ண உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இது எஃபெக்டிவான டார்க் சர்க்கிளுக்கு இந்த ஆயில் எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்த 1 monthலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.